நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர் ஆகுதல் மற்றும் வஹி அருளப்படுதல். மக்கா நகரிலே வாழ்ந்த அன்றைய அரேபிய சமூகம் ஜாஹிலியா என்னும் அறியாமை காலத்தில் மூழ்கி நெறி பிறந்து வழிதவறி கிடந்தது. கொலை, கொள்ளை, விபச்சாரம், மோசடி, சூது என பாவச் செயல்கள் அனைத்தும் பஞ்சமின்றி பெருகி கிடந்தன. உருவ வழிபாடு, சூனியம், சோதிடம், பெண் குழந்தை பிறந்தால் உயிருடன் புதைப்பது என அல்லாஹ் வெறுக்கத்தக்க மூட நம்பிக்கைகள் அனைத்தும் பின்பற்றப்பட்டு வந்தன. இத்தகைய ஒரு சமூகத்தில் இல்லற வாழ்க்கை, குடும்பம், உழைப்பு என ஒரு சுமூகமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் சமூகத்தினரின் இத்தகைய இழிவான நடத்தைகளை முழுமையாக வெறுத்தார்கள். உண்மைக்கும் நம்பிக்கைக்கும் நேர்மைக்கும் மறு உருவம் என திகழ்ந்த நபி அவர்கள் தன் சமூகத்தினரை விட்டே ஒதுங்கிக் கொண்டார்கள். மக்கா நகருக்கு வெளியே அமைந்துள்ள ஹிரா குகையிலே தனிமையில் வீற்றிருப்பதை வழக்கமாக்கிக் கொண்டார்கள். ஹிரா குகையில் தனிமையில் வீற்றிருப்பது, அங்கேயே தங்கிவிடுவது, தன் சமூகத்தினரின் இழிச்செயல்களையும் இறைவனையும் பற்றிய ஆழ்ந்த சிந்தனை என நாட்கள், வாரங்கள், மாதங்கள் என 3 ஆண்டுகள் கழிந்தன. நீண்ட நாட்கள் தங்கிவிடும் பட்சத்தில் உணவு மற்றும் குடிநீரை உடன் எடுத்துச் செல்லும் வழக்கத்தையும் கொண்டிருந்தார்கள். நபிகளாரின் கவலையோ தன் சமூகத்தினரை பற்றியே இருந்தது. இவ்வாறு ரமலான் மாதத்தில் ஒரு நாள் இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில் தனிமையில் ஆழ்ந்த சிந்தனையுடன் வீற்றிருந்த போது இன்றும் இல்லாத, சற்றும் எதிர்பாராத ஒரு மிக பெரும் அதிசயம் நிகழ்ந்தது. அப்போது அவர்களது வயது 40 அடைந்திருந்தது. அடிவானத்தில் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோன்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் இறுதி இறை தூதராக தேர்வு செய்யப்பட்டுள்ள செய்தியையும் அல் குர்ஆனின் 5 வசனங்களையும் முதலாக நபிகளாரிடம் ஒப்புவித்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னே வந்து அவர்களை பார்த்து ஓதுவீராக என கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஓது தெரியாது என பதிலளித்தார்கள். பின்னர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகளாரை இறுக கட்டி அணைத்து பின்னர் விடுவித்துவிட்டு மீண்டும் ஓதுவீராக என கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் எனக்கு ஓதத் தெரியாது என பதிலளித்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் நபிகளாரை இறுக கட்டி அணைத்து பின்னர் விடுவித்துவிட்டு மீண்டும் ஓதுவீராக என கூறினார்கள். அதற்கு நபி அவர்களும் மீண்டும் அவ்வாறே எனக்கு ஓதத் தெரியாது என பதிலளித்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 3வது முறையாக மீண்டும் நபிகளாரை இறுக கட்டி அணைத்து பின்னர் விடுவித்துவிட்டு அல் குர்ஆனின் 5 வசனங்களை ஓதி காண்பித்தார்கள். அவ்வாறே முதல் வஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தது. முதலாக அல் குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டது. இத்தகைய ஒரு அதிசய சம்பவத்தினால் மிகவும் அச்சமடைந்த நபி அவர்கள் விரைவாக தமது வீட்டிற்கு சென்று தம் மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் அச்சத்தால் உடல் நடுங்க என்னை போர்த்துங்கள், என்னை போர்த்துங்கள் என்று கூறினார்கள். பின்னர் நடந்தவற்றை தம் மனைவியிடம் எடுத்து கூறினார்கள். அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களை தம் தந்தையின் சகோதரரான வரகா பின் நௌஃபல் என்ற கிறிஸ்துவ அறிஞரிடம் அழைத்துச் சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரகா பின் நௌஃபலிடம் நடந்தவற்றை கூற அதை கேட்ட வரகா பின் நௌஃபல் கூறினார்கள், உங்களிடம் வந்தவர்தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இறைவன் அனுப்பிய வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மேலும் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த இறுதி இறை தூதர் நீங்கள்தான். உங்களுடைய நபித்துவம் இப்பொழுது ஆரம்பமாகியுள்ளது. பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அச்சம் நீங்கி வஹியின் மீது ஆர்வம் ஏற்பட்டது. சிறிது காலதாமதத்திற்கு பிறகு அல்லாஹ்விடமிருந்து 2வது வஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தது.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் தோன்றினார்கள். இரண்டாவது தடவையாக வஹியை ஒப்புவித்தார்கள். போர்வையினால் போர்த்திக் கொண்டிருக்கும் நபியே, எழுந்து சென்று மனிதர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். உங்கள் இறைவனை பெருமைப்படுத்துங்கள். உங்கள் ஆடைகளை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். அசுத்தங்களை வெறுத்து விடுங்கள். உங்கள் இறைவனின் கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காக பொறுமை செய்யுங்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 74 வசனங்கள் 1 முதல் 5. இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபித்துவ பயணமும் இஸ்லாத்தின் பால் அவர்களது அழைப்பு பணியும் ஆரம்பமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஓரிரை கொள்கையும் போதனைகளும் அன்றைய கால அரேபிய மக்கள் பின்பற்றி வந்த பாரம்பரிய மதத்திற்கும் உருவ வழிபாடுகளுக்கும் அவர்களது கொள்கைகளுக்கும் முற்றிலும் முரணானதாக இருந்தது. அவர்களது போதனைகள் நிச்சயம் அந்த மக்களின் கோபத்திற்கும் எதிர்ப்பிற்கும் வழிவகுக்கும் என்பதை உணர்ந்த நபி அவர்கள் முதலில் தமது போதனைகளையும் அழைப்பு பணியையும் ரகசியமாக ஆரம்பித்தார்கள். முதலில் தமது குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் நம்பிக்கைக்குரியவர்களை இஸ்லாத்தின் பால் அழைத்தார்கள். நட்பண்புகளை எடுத்து நடக்கும்படியும் தீய செயல்களை விட்டுவிடும்படியும் போதனை செய்தார்கள். இந்த முயற்சியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையில் நேசித்தவர்களும் நம்பிக்கைக்குரியவர்களும் சிலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டனர். இதன் மூலம் நட்பண்புகளை எடுத்து நடக்கக்கூடிய, தூதுவத்தை ஏற்று அதனை மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் சமூகம் உருவாகியது.